ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், சிம்பிளான டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சு, ப்ளவுஸோட ஹைட்டு 15.5 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.5 இன்ச்சு, ஆம்கோல் 6 இன்ச்சு, மார்பு சுற்றளவில் ஒரு பகுதி 10 இன்ச்சு, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் 10 இன்ச்சு. இது போல் நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்டார் நெக்கை பயன்படுத்தி தான் நம்ம ஒரு குட்டியாக ஒரு பேட்ச் ஒர்க் நம்ம பார்க்க போகிறோம். எப்போதுமே இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுக்கங்க. இதோட அகலம் பார்த்தீங்கன்னா பாக்ஸை விட்டு வெளியில் 1 இன்ச் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த லைனிங் கிளாத்தை மட்டும் அந்த நெக்கோட ஷேப்லேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைனுக்கு கேன்வாஸ் பயன்படுத்தாமல் தான் நம்ம தைக்க போகிறோம். சிம்பிளாக தைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்லாம் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை இது போல் கரெக்டாக சென்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். கரெக்டாக பாருங்கள், ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு நெக் எந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப் மாதிரியே நம்ம தையல் போட்டுக்கலாம். நேராக வரலை அப்படின்னா லைன் போட்டுட்டு அந்த லைன் மேலே ஸ்டிச் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாகவே கிடச்சிரும். நேராக வரும் அப்படின்னா லைன் போட தேவையில்லை. அந்தந்த இடத்துல அந்த மூளை பகுதியில் மட்டும் ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். அப்போ தான் அதோட ஷேப் நம்மளுக்கு அழகாக நீட்டாக கிடைக்கும். கரெக்டாக 1/2 இன்ச்சு பிசுறில் தான் தைக்கணும். 1/4 இன்ச் 3/4 இன்ச்சு பிசுறுலாம் தைக்கக்கூடாது. கேன்வாஸ் பயன்படுத்தாமல் தைச்சோம் அப்படின்னா கரெக்டாக 1/2 இன்ச்சு பிசுறில் தைக்கணும். இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பிசுரை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த மூளை ஷேப் எந்தெந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு சைடில் 2 சைடும் பார்த்திங்கன்னா வளைவு ஷேப் வருது. வளைவு நெளிவு வரக்கூடிய எல்லா இடத்துலையுமே இது போல் தையலில் படாமல் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பிசுரையும் லைனிங் கிளாத்தையும் நம்ம கையோட ரைட் சைடு வச்சுட்டு லைனிங் கிளாத் மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் சேஃப்டிக்காக போடக்கூடிய தையல். இந்த தையல் போட்டதுக்கு அப்புறமா நல்ல பக்கம் நம்ம படிமான தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் எல்லாமே பக்காவாக சூப்பராக இருக்கும். அதனால் எடுத்ததுமே படிமான தையல் போடாமல் இந்த மாதிரி லைனிங் கிளாத்தில் ஒரு படிமான தையல் போட்டதுக்கு அப்புறமா நல்ல பக்கம் படிமான தையல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் ரொம்ப ரொம்ப பக்காவாக சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக பிகினர்ஸாக இருக்கிறவங்க இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம படிமான தையல் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக நம்ம தள்ளி விட்டுட்டு நல்ல பக்கம் அழகாக நீட்டாக நம்ம நெக்கோட ஷேப்பை எடுத்து விட்டுக்கலாம். நல்ல பக்கம் படிமான தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைட்லேயே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அழகாக நீட்டாக கவர் பண்ணி நம்ம ஓரத்துலேயே போட்டுக்கலாம். இப்போ மேலே படிமான தையல் போடும் பொழுதுமே அந்த மூளை ஷேப் எந்தெந்த இடத்துலலாம் வருதோ அந்தந்த இடத்துலையுமே ஊசியை உள்ளே இறக்கி துணியை திருப்பணும். அப்போ தான் நம்மளுக்கு வெட்டும் போது எந்த மாதிரி ஷேப்பில் கிடச்சிச்சோ அதே மாதிரியே தைச்சதுக்கு அப்புறமே கிடைக்கணும். தையலோட சைஸ் பொடி தையலாக இருக்கணும். நார்மல் தையல் வைக்கக்கூடாது, பெரிய சைஸ் தையலும் வைக்கக்கூடாது, பொடி தையலாக இருக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸுக்கெல்லாம் தையல் ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம தச்சு முடிச்சிட்டோம். கீழே இடுப்பு சைடு நம்ம பட்டி தச்சுக்கலாம். லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் இது போல் சேர்த்து வச்சுட்டு 1/2 இன்ச்சு பிசுறு மடித்து இன்னொரு மடிப்பை 1/2 இன்ச்சில் மடித்து இது போல் ஓரத்தில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம். அந்த பிசுறு வராமல் சுருக்கங்கள் வராமல் இருக்கிறதுக்காக தான் இன்னொரு தையல் நம்ம போடுறோம். இப்போ ஷோல்டரை சென்டர் பண்ணி 2 சைடுமே டாட் பிடிச்சிக்கலாம்.
இப்போ பாருங்க, இந்த பகுதியை அழகா நீட்டாக நம்ம வந்து அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அயன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எந்த பேட்ச் ஒர்க்காக இருந்தாலும் தைக்கிறதுக்கு நம்மளுக்கு அழகா இருக்கும். இப்போ இந்த கழுத்து பகுதியில் நம்ம லேஸை பயன்படுத்தி தான் தைக்க போகிறோம். லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா, இந்த மூலை ஷேப் வரக்கூடிய இடத்துல கண்டிப்பாக ஒரு ஃப்ளீட் வைக்கணும். ஃப்ளீட் வைக்கும் பொழுது ஏனோ தானோன்னு வைக்காமல் அழகாக ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக நீட்டாக இருக்கணும். வெளி தோற்றத்திற்கு பார்க்கும்போது அந்த ஃப்ளீட் வச்ச மாதிரியே தெரியக்கூடாது. அந்த அளவுக்கு அழகாக நீட்டாக ஃப்ளீட் வச்சுக்கலாம். 3 சைடுமே பாருங்கள், ஃப்ளீட் வச்சு நம்ம தச்சுக்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பிசிறு லேஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த லேஸில் இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ லேஸை பயன்படுத்தி தச்சு முடிச்சிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, ஒரு 3½ இன்ச் அகலத்தில் நம்ம துணி வந்து நேர் பீஸில் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டபுள் கலர் கொடுத்து தைக்க போகிறோம். இந்த லைட் க்ரீன் கலரும் எல்லோ கலரும் மாற்றி மாற்றி வர்ற மாதிரி தான் தைக்க போகிறோம். நீளமும் அகலமும் 3½ இன்ச் வர்ற மாதிரி நம்ம மார்க் பண்ணி இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரியே பாருங்கள், எல்லோ கலர்லேயுமே 3½ இன்ச் நீளமும் 3½ இன்ச் அகலத்தில் இது போல் நேர் பீஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருந்ததை இந்த மாதிரி முக்கோணங்களாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ டபுள் கலரையுமே முக்கோணமாக தச்சு முடிச்சதுக்கப்புறமா 2 சைடு இருக்கக்கூடிய நூலை கட் பண்ணிவிட்டு பிசுரையுமே அழகாக நீட்டாக நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ டபுள் கலர் முக்கோணமே ரெடி பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வச்சுட்டோம். அடுத்து எல்லோ கலர், க்ரீன் கலர்னு இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வரிசையாக வச்சு இந்த முக்கோணத்தை பூரா வரிசையாக இணைச்சிக்கலாம். சென்டரில் தையல் போட்டோம் அப்படின்னா அந்த தையலை பிரிக்கணும். அதனால இந்த ஓரத்தில் ஒரு தையலும் அந்த ஓரத்தில் ஒரு தையலும் இது போல் நேராக நம்ம வந்து போட்டுக்கலாம். இது போல் மாற்றி மாற்றி கலர் வந்து மாற்றி மாற்றி வர்ற மாதிரி கரெக்டாக அந்த முக்கோணத்தை வந்து கோணலாக வைக்காமல் ஒரே அளவாக நேராக வச்சுக்கணும். அந்த சென்ட்ரு பகுதியோட அந்த முக்கோணத்தோட கூர்மையான பகுதி சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வர்ற மாதிரி நம்ம வந்து 2 கலரையுமே மாற்றி மாற்றி கரெக்டாக இந்த ஓரத்தில் நேராக ஒரு தையலும் அந்த ஓரத்தில் நேராக ஒரு தையலும் நம்ம போட்டு இணைச்சிக்கலாம். எல்லா முக்கோணத்தையுமே சென்டரில் நம்ம தையல் போட்டோம் அப்படின்னா அந்த தையலை பிரிக்கணும். அப்போ பிரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் அசிங்கமாயிரும், பிரிக்கிறதுக்கு டைமும் எடுக்கும். அதனால சென்ட்ரு பகுதியில் தையல் போடாமல் நம்ம இந்த ஓரத்தில் ஒரு தையல் அந்த ஓரத்தில் ஒரு தையலும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லா முக்கோணத்தையுமே நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ கழுத்து பகுதியோட சென்ட்ரு பகுதியில் இந்த தச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த முக்கோணத்தை அழகாக அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம போட்டு இணைச்சிக்கலாம். கரெக்டாக பாருங்கள், அந்த முன்னாடி போட்ட தையல்லே போட்டுட்டு அப்படியே கீழே பாருங்கள், அடியில் அப்படியே நம்ம துணியை வளைச்சி அடியில் ஒரு தையல் போட்டு அப்படியே ஷேப்பில் வர்ற மாதிரியே நம்ம வந்து தச்சுக்கலாம்.
இப்போ அடியில் இருக்கக்கூடிய அந்த பிசுறு பகுதியை தையலில் படாமல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தையலை ஒட்டியும் கட் பண்ணணும். அதே சமயம் ரொம்ப தையலை ஒட்டி கட் பண்ணாமல் ஒரு நூல் கேப் விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சைடில் இருக்கக்கூடிய அந்த பிசுறையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 சைடுலையுமே பார்த்திங்கன்னா கீழே சைடு 2 மொத்தம் 3 சைடுமே இந்த பிசுறு பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். தையலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பிசுறு பகுதியை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல கரெக்டாக ஒரு 3/4 இன்ச்சு கேப் விட்டுட்டு நம்ம ஃப்ளவர் லேஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். கரெக்டாக நம்மளுக்கு 1/4 இன்ச்சு வேணுமா, 1/2 இன்ச்சு வேணுமா, இல்லை 3/4 இன்ச்சு வேணுமான்னு நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நம்ம டேப்பை வச்சு மார்க் பண்ணி லைன் போட்டதுக்கப்புறமா நம்ம லேஸை பயன்படுத்தி தச்சுக்கலாம். நேராக வரும் அப்படின்னா நம்ம லைன் போடாமல் நேராகவே தச்சுக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம லைன் போட்டுட்டு அந்த லைன் மேலே லேஸை பயன்படுத்தி தச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாகவே கிடச்சிடும். இப்போ இந்த ஃப்ளவர் லேஸ் பாருங்கள், நம்ம அழகாக நீட்டாக நம்ம தச்சுக்கலாம். லேஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் எடுத்துக்கணும் கண்டிப்பாக. இப்போ இந்த லேஸ்லையுமே நம்ம டபுள் தையல் போட்டுக்கலாம். லேஸில் தான் டபுள் தையல் போடணும். அந்த ஃப்ளவரில் வரக்கூடிய இடத்துல தையல் வரக்கூடாது. இப்போ இந்த இடத்துல அந்த பிசுரை லைட்டாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த சைடு தச்ச மாதிரியே இந்த சைடுமே அதே ஃப்ளவர் லேஸை பயன்படுத்தி தச்சுக்கலாம். இதோட டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 3/4 இன்ச்சு எடுத்துக்கலாம். இந்த இடத்துலையுமே நம்மளுக்கு ஷேப் அழகாக கிடைக்கிறதுக்காக இந்த மூளை ஷேப் வரக்கூடிய இடத்துல ஒரு ஃப்ளீட் வச்சு அழகாக நேராக நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ சென்ட்ரு பகுதியில் சின்னதாக நம்ம டிசைன் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல பிசுரை மறைக்கிறதுக்காக நம்ம அந்த பட்டை லேஸை பயன்படுத்தியே நம்ம நேராக தச்சுக்கலாம் பாருங்கள். பிசுரை கட் பண்ணி எடுத்துட்டு பாருங்கள், இதுலேயுமே நம்ம டபுள் தையல் போட்டுக்கலாம். இந்த சைடு பிசுரையுமே பாருங்கள், அந்த லேஸை பயன்படுத்தி நம்ம தச்சுக்கலாம். லேஸை பயன்படுத்தி தைக்கும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய அந்த பிசுறு பகுதி நம்மளுக்கு தெரியக்கூடாது. தையல் பகுதியும் வெளியில் தெரியக்கூடாது. தெரியாமல் அழகாக நீட்டாக லேஸை பயன்படுத்தி நம்ம தச்சுக்கலாம். இந்த லேஸோட பிசுறு தெரியாமல் எல்லா பிசுரையுமே உள்பக்கமாக தெரியாத அளவுக்கு மடித்து விட்டுட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ அடியில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் லேஸை பயன்படுத்தி தான் நம்ம தைக்க போகிறோம். இப்போ இதுலையுமே டபுள் தையல் போட்டதுக்கப்புறமா அழகாக நீட்டாக நம்ம அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.